பாஜக கூட்டணியை தொண்டர்கள் விரும்பவில்லை என்று அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் கூறிய கருத்துக்கு அது அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்து அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் கூறிய இருவேறு கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறோம் என்றோ கூட்டணி என்றோ இதுவரைக்கும் கட்சியில யாருமே பேசல, எந்த தலைவர்களுமே பேசல. ஒருவேளை உங்களை போன்றவர்கள் கட்சிக்குள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நமக்கு செட்பேக், நாம அந்த கூட்டணி வைக்க வேண்டாம் என்று உங்கள் கருத்தை பதிவு செய்தீர்களா? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எங்களுடைய கருத்து மக்களுடைய கருத்து இது என்று நாங்கள் பிரதிபலிப்பதுதான் எங்களது கடமை. சொல்லுவீங்க. என்னதான் அதிகாரப்பூர்வமாக 5 பேர் கொண்ட குழுவை அதிமுக அமைத்திருக்கிறது. அவர்கள் தான் தேர்தல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். தேர்தல் சம்பந்தமான விவரங்களை அவர்கள் தான் முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள். இதுல யாரும் அப்படி சொல்லல. அண்ணன் பொன்னையன் எதை வச்சு அப்படி சொல்லி கொண்டிருக்கிறான்னு தெரியல. தொடர்ந்து ஏதோ உள்நோக்கத்தோட அவர் சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை என்பதை, அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை என்பதை என்னால் பதிவு செய்ய முடியும். பாஜகவின் ஊழல்களை பொன்னையனால் பட்டியலிடவே முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக மீது ரஃபேல் உட்பட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் கூறிய கருத்துக்கு தமிழிசை இவ்வாறு பதிலளித்துள்ளார். எந்த ஊழலையும் எடுத்து சொல்ல முடியாது, மையப்படுத்த முடியாது. அப்படி என்றால் அவர்கள் விரலை தங்கள் முதுகை பார்த்து தங்கள் முகத்தை பார்த்தே நீட்டிக்கொள்கிறார்கள் என்றுதான் பொருளை ஒழிய, ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக இருந்த தேசிய இயக்கம் காங்கிரஸ், அதைவிட அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற தேசிய இயக்கமாக இப்பொழுது பிஜேபி இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து தேர்தலை 2 கட்சிகளுமே இந்தியாவில் சந்திக்க முடியாது. அண்ணன் பொன்னையன் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. என்னென்ன ஊழல்னு அவரால் பட்டியலிட முடியாது என்பது எனது கருத்து. மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தாரக மந்திரமே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தான். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 வருடங்களா நாளொரு ஊழல் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 4.5 ஆண்டு காலமாக இடைத்தரகர்களே இல்லாமல் டெல்லிக்கு போனீங்கன்னா அமைச்சர்களை பார்க்க முடியும். டெண்டர் தான் போடுறாங்க. அதனால அவர் என்ன விவரத்தில் சொன்னான்னு விளக்குனா நல்லா இருக்கும். ஆனா அவர் ஊழலோட இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஊழல் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி என்று என்னால் இன்னும் அதிகமாக உரைக்க சொல்ல முடியும்.